ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி கழுவி நல்லா வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சு விட்டுருக்கேன். சீரகம் போட்டுக்கிடலாம். 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிடலாம். ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கிடலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிடலாம். இந்த மாதிரி வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டு மிக்சர் மாற்றிக்கிடலாம். மிக்சரில் மாற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான வத்தப்பொடி போட்டுக்கிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன கூடவே குறைய போட்டுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கிடலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் லைட்டாக. உருளைக்கிழங்கு போட்டுக்கிடலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிட்டு இது அடுத்து கடாயில் மாற்றிக்கிடலாம். அதே கடாயில் உருளைக்கிழங்கு வறுத்ததில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடலாம். கொஞ்சம் போட்டுக்கிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். அதையும் போட்டுக்கிடலாம். கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இந்த வெங்காயத்தை நான் வதக்கி வச்சிடலாம். நான் வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கிடலாம். அடுத்த ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு போட்டுக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளை சேர்த்துக்கிடலாம். உருளைக்கிழங்கு
வறுவல், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு செய்து இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சி அம்மாட்ட எப்படினாலும் சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. மீண்டும் நம்ம சந்திக்கலாம்.